பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 10 அதிகாரம் 1-7 அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, தத்தேயு என்னும் மறுநாமமுள்ள லேபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிங்கள். அல்லேலூயா. இதில் நம்ம பார்க்குறோம், இந்த காரணங்கள் இது எப்போ சொல்லப்பட்டது, எந்த சிச்சுவேஷன் சொல்லப்பட்டதுன்னா, இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவர் இவங்க 12 சீசர்களை அனுப்பிச்சு அவங்க சொன்னது அந்த இஸ்ரேல் மக்களுக்காக தான் சொன்னது சுவிசேஷம். சமாரியாவில் கூட போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் நமக்கு அப்போஸ்தலரில் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம எங்கெங்கெல்லாம் போய் நம்ம அறிவிக்கணும்னு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அதில் உலகத்தின் முடிவு பரியந்தம் இது சமாரியாவும் வருது. ஆனால் இது யூத ஜனங்க. இதில் யூத ஜனங்களுக்கு மாத்திரம்தான் சொல்லி அந்த சீசர்களை அனுப்புகிறாரு. என்னன்னு சொல்கிறாரா, அந்த 12 அவங்க இது பண்ணி அவர் என்ன சொல்கிறாரு, கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியர் நாடுகளுக்கு போகாமலும், புறஜாதியர் இதிலே போகாதீங்க. ஆனால் நமக்கு இப்போ கட்டளை கொடுத்தது அப்போஸ்தலர்கள் எங்கே, உலகெங்கிலும் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது, சமாரியர் பட்டினங்களில் பிரவேசியாமலும் அப்படின்னு சொல்கிறாரு. இது யூதர்கள் மட்டும் நீங்கள் சுவிசேஷம் அறிவிங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ நமக்கு சமாரியாவிலும் நம்ம படித்த வேதவசனப்படி மத்தேயுவில் இதை அப்போஸ்தலரில் பார்க்குறோம். இது காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். இஸ்ரவேல் வீட்டார், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு பொங்கல். போகையில் என்ன சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிங்கள். ஆண்டவர் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண சொல்கிறார். ஆனால் உண்மையாலுமே இந்த காலகட்டங்கள் எந்த நிமிஷத்தில் வேணாலும் ஆண்டவர் வருகை இருக்கலாம். மிக 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 சமீபமாக இருக்கிறோம் நாம். எந்த நிமிஷத்தில் வேணாலும் ஆண்டவர் வருகை இருக்கலாம். எல்லா அடையாளங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இனி காலம் செல்லாது. ஆண்டவர் தீர்க்கமாக சொல்லுகிறார். நமக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போது 12 சீசருக்கு மட்டும் அவர் கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. ஆனால் நமக்கு விசுவாசிகளால் உண்டான அடையாளங்களான நம்ம மார்க்கில் பார்க்குறோம். மார்க்கு சாப்டர் 16 மார்க்கு சாப்டர் 16 பார்க்குறோம். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் 17வது வசனத்தில், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா. நமக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அதை உணர்ந்தவர்களாக, இது கடைசி காலம், இனி காலம் செல்லாது. நாம் ஆண்டவரை இறுக பற்றி கொள்வோம், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்போம். நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக ஆவிக்குரிய செயல்பாடுகள் நடக்க நாம் முழுமையாக நம்மளே ஒப்பு கொடுப்போம். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம்.
அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நேற்று மீண்டும் மாறாதவரே, அன்பு நேசர பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த 28ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த வாசித்த வேத வசனத்தின்படி அப்பா சீசர்கள் 12 சீசர்களை அழைப்பித்து அவர்களுக்கு ஆண்டவரே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க ஆண்டவரே. புறஜாத நாடுகளுக்கு போகாமலும் சமாரியா பட்டணங்களை பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள், போகையில் பரலோகராஜ சமீபத்திருக்குது என்று பிரசங்கிக்க சொன்னீர் ஆண்டவரே. ஆனால் இந்த காலகட்டங்களில் ஆண்டவரே அப்பா, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அநேகருக்கு அறிவிக்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்தியிருக்கிறீர். விசுவாசிகளாக உண்டாகும் அடையாளங்கள என்று அப்பா ஸ்தோத்திர கத்தா வியாதிஸ்தர்களை ஆண்டவரை சுகப்படுத்தும்படியாக ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திர கத்தாவை ஆண்டவரே நவமான பாஷைகளை பேசும்படியாக சாவுக்கு என்ன அது ஒன்றை குடித்தாலும் அது அப்பா சேதப்படுத்தாது என்று ஆண்டவரே, சர்ப்பங்களை எடுப்பார்கள் என்று ஆண்டவரே, பலவித ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தா விசுவாசிகள் உண்டான அடையாளங்கள் என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவரே. நாங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி உமக்கென்று சாட்சியை எழும்பி பிரகாசிக்க கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வருகைக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தை தகுதிப்படுத்துங்கப்பா. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் உடைய பிரசன்ன இறங்கட்டும், அவங்க குடும்பம் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ரட்சிப்புகளை வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே சேவைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.